ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு 120 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆனது. பட் ஆனால் உங்களுக்கு ஓஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைட் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒன் சைட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க கால் சைடில். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு பையிங் சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி கரெக்டாக உங்களுக்கு அந்த 23,150 சப்போர்ட் எடுத்தது இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக ப்ளஸில் தான் வந்துருக்கு. உங்களுக்கு நாளைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனில் போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 550 ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ஃபர்தராக க்ளோஸ் வச்சானாக்கா ஒரு புதிய ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 இருக்குது. இந்த 23,300 கீழே பிரேக் பண்ணதுன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,150, 23,100 இந்த டைரக்ஷன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 23,400 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆஃப் சைடில் பார்க்கலாம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் நமக்கு ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஆனால் நம்ம ஓப்பனிங் கேண்டில் கால்குலேஷன் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:40 வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது வரல. பட் ஆனால் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடில் பை செல்னு சொல்லி உங்களுக்கு போத் சைட்லேயும் மாறி மாறி உங்களுக்கு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு கால் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே டைரக்ஷன் இருந்தது. கால் சைடில் புல்லிஷில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இப்போ 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே பாருங்களேன் கரெக்டாக 12:10 வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டலோட ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக 2:25 ஒரு என்ட்ரி வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் அது என்ட்ரி எடுத்துருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2:50 எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட்லையுமே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு 11:15 வந்தது. ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் 12:40 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே ஸ்விங்கில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு சிங்கிள் கேண்டிலே பாருங்களேன் உங்களுக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. 1:1, 1:2. ஓகேங்களா? அந்த ஹிட்டிங் ரேஷியோவில். ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் தான் ஒரே ஒரு டைரக்ஷன் மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு கால் சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.